ஆந்திர மாநில முதல்வராக 4வது முறையாக இன்று தெலுங்கு தேசம் கட்சியின் தலைவரான சந்திரபாபு நாயுடு பதவியேற்றுள்ளார். இந்த நிலையில்தான் சந்திரபாபு நாயுடு தனது மாமனாரான மறைந்த நடிகரும் ஆந்திராவின் முதல்வருமான NT ராமாராவுக்கு எதிராக போர்க்கொடி தூக்கி அவரிடமிருந்து தெலுங்கு தேசம் கட்சியை அபகரித்து முதல்வரான கதை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது NT ராமாராவுக்கு பசவதாரகம், லட்சுமி பார்வதி என 2 மனைவிகள். முதல் மனைவிக்கு பிறந்தவர்கள் ஜெயகிருஷ்ணா, சாய் கிருஷ்ணா, ஹரிகிருஷ்ணா, மோகன் கிருஷ்ணா, பாலகிருஷ்ணா, ராமகிருஷ்ணா, ஜெயசங்கர் கிருஷ்ணா, லோகேஸ்வரி, புரந்தேஸ்வரி, புவனேஸ்வரி. இதில் ஆந்திராவில் மிக பிரபலமாக நடிகராக இருப்பவர் பாலகிருஷ்ணா. சந்திரபாபு நாயுடு NTRின் மகளான புவனேஸ்வரியை திருமணம் செய்து கொண்டு NTRக்கு மருமகனானார். சந்திரபாபு நாயுடு ஏப்ரல் 20, 1950 ஆந்திர பிரதேசத்தின் சித்தூர் மாவட்டத்தின் நாரவாரிப்பள்ளி கிராமத்தில் ஒரு விவசாய குடும்பத்தில் கர்ஜூரா நாயுடு மற்றும் அம்மனம்மாவிற்கு மகனாக பிறந்தவர். 5 ஆண்டு இடைவெளிக்கு பிறகு தற்போது மீண்டும் சந்திரபாபு நாயுடு முதல்வராக இன்று பதவியேற்றுள்ளார். ஏற்கனவே 3 முறை முதல்வராக பொறுப்பேற்ற சந்திரபாபு நாயுடு 4வது முறையாக இன்று முதல்வராக பதவியேற்க இருக்கிறார். இந்த நிலையில்தான் சந்திரபாபு நாயுடு யார், அவர் எப்படி தன்னுடைய மாமனாரான நடிகரும் ஆந்திராவின் முன்னாள் முதல்வருமான NT ராமாராவிடம் இருந்து தெலுங்கு தேசம் கட்சியை கைப்பற்றி முதல்வராகி அரசியலில் ஜொலித்து வருகிறார் என்பதனை பற்றி பார்க்கலாம் இந்த வீடியோவில். NTR இந்த பெயரை நாம் நிச்சயம் கேள்விப்பட்டிருப்போம். நந்தமுரி தரகா ராமாராவ் என்பதனுடைய சுருக்கம்தான் இந்த NT ராமாராவ். தெலுங்கு சினிமாவில் உச்சபட்ச நட்சத்திரமாக ஜொலித்தவர் NT ராமாராவ். தமிழ் சினிமாவில் நடிகர் ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டாராக இருப்பது போல் தெலுங்கு சினிமாவில் கொடிகட்டி பறந்தவர்தான் இந்த NT ராமாராவ். இவருக்கு அரசியலில் நுழைய ஆர்வம் வந்தது. இதனையடுத்து 1982 தெலுங்கு தேசம் என்ற கட்சியை தொடங்கி அரசியலில் களமிறங்கினார். 1983 தான் எதிர்கொண்ட முதல் தேர்தலிலேயே அவரது கட்சி காங்கிரஸை வீழ்த்தி அரியணை ஏறியது. NT ராமாராவ் முதல்வரானார். 1983 முதல் 1984 வரை முதல்வராக இருந்தார். அதன் பிறகு இதய அறுவை சிகிச்சைக்காக அவருடைய முதல்வர் பதவியை விட்டு இறக்கப்பட்டார். இதனால் பாஸ்கர ராவ் முதல்வரானார். இதய அறுவை சிகிச்சை முடிந்த பிறகு மீண்டும் 1984 முதல் 85 வரை 2வது முறையாக முதல்வரானார். பிறகு அரசியலில் சரிவை கண்ட NT ராமாராவ் மீண்டும் 1994 முதல்வரானார். 1995 ஆண்டு செப்டம்பர் 1 வரை முதல்வர் அரியணையில் அவர் அமர்ந்திருந்தார். இந்த சமயத்தில்தான் அவரது வாழ்க்கையில் யாரும் எதிர்பாராத புயல் வீச தொடங்கியது. இந்த புயல் வீசுவதற்கு முக்கிய காரணம் யார் என்றால் மருமகன் சந்திரபாபு நாயுடு தான். அதாவது கல்லூரி காலத்திலேயே சந்திரபாபு நாயுடு காங்கிரஸ் கட்சியில் இணைந்து செயல்பட்டார். இளைஞர் காங்கிரஸில் அவர் தீவிரமாக செயல்பட்டார். குறிப்பாக இந்திரா காந்தியின் இளைய மகன் சஞ்சய் காந்தியின் படுதீவிர ஆதரவாளர் தான் சந்திரபாபு நாயுடு. 1978 ஆண்டு சந்திரகிரி தொகுதியில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்டு MLAவாக இருந்தார். அவருக்கு அமைச்சர் பதவியும் வழங்கப்பட்டது. அதன் பிறகு கருத்து வேறுபாட்டால் அவர் காங்கிரஸில் இருந்து விலகி NT ராமாராவின் தெலுங்கு தேசம் கட்சியில் இணைந்தார். NTRின் நம்பிக்கையை பெற்ற இளம் தலைவராக சந்திரபாபு நாயுடு அறியப்பட்டார். NTRின் மகள் புவனேஸ்வரியை அவர் களம் பிடித்தார். மாநிலம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து கட்சியை வளர்க்கும் பணியில் அவர் தீவிரம் காட்டி வந்தார். இதனால் NTRின் அமைச்சரவையில் கூட அவர் இடம்பெறாமல் இருந்தார். இதனால் சந்திரபாபு நாயுடுவை NTR அதிகம் நம்பினார். ஆனால் இந்த அதீத நம்பிக்கையே NTRை அரசியலில் வீழ்த்தியது. அதாவது 1994 ஆண்டில் ஆந்திரா சட்டசபை தேர்தலில் தெலுங்கு தேசம் கட்சி அமோக வெற்றி பெற்றது. மொத்தம் 230 MLAக்களை தெலுங்கு தேசம் கட்சி பெற்றது. 3வது முறையாக NTR முதல்வரானார். ஓராண்டு கூட ஆகாத நிலையில் NTRக்கு எதிராக சந்திரபாபு நாயுடு புரட்சியை தொடங்கினார். அதாவது மனைவி மறைந்த நிலையில் தனிமையில் இருந்த NTRக்கு லட்சுமி பார்வதி என்பவர் பழக்கமானார். 1993 செப்டம்பர் 11 ஹைதராபாத்தில் அவருடைய வீட்டில் NTR லட்சுமி சிவபார்வதி என்ற கல்லூரி பேராசிரியை மறுமணம் செய்து கொண்டார். அப்போது NTRக்கு 70 வயது, லட்சுமி சிவபார்வதிக்கு 38 வயது. அதன் பின் 1994
2004ஆம் ஆண்டு நடந்த ஆந்திர சட்டசபை தேர்தலில் தெலுங்கு தேசம் கட்சி பெரும்பான்மை பெற்று ஆட்சியை பிடித்தது. என்டிஆர் முதலமைச்சரானார். சிவபார்வதியின் ஆதிக்கம் அரசியலில் அதிகமாகியதை தொடர்ந்து கட்சியில் உட்பூசல்கள் வந்தன. இதனை சாதகமாக பயன்படுத்திதான் சந்திரபாபு நாயுடு மாமனார் என்டிஆரிடமிருந்து கட்சியை கைப்பற்றினார். அதாவது பல ஆயிரம் பேர் கூடியிருந்த மேடையில் லட்சுமி பார்வதியை திருமணம் செய்ய என்டிஆர் முடிவு செய்தார். இதற்கு சந்திரபாபு நாயுடு எதிர்ப்பு தெரிவித்து மின்சாரத்தை துண்டித்தார். அது மட்டுமில்லாமல் என்டிஆரின் 10 மகன்கள் 4 மகள்களுக்கும் தங்களின் தந்தை லட்சுமி பார்வதியுடன் உறவு வைத்திருப்பதை விரும்பவில்லை. இதனை சாதகமாக பயன்படுத்தி என்டிஆர் மகன் ஹரிகிருஷ்ணா உள்ளிட்ட சிலருடன் சேர்ந்து கட்சியை மொத்தமாக அபகரித்தார். மொத்தமுள்ள 219 எம்எல்ஏக்களில் 28 பேர் மட்டுமே என்டிஆருக்கு சாதகமாக இருக்க மற்றவர்கள் சந்திரபாபு நாயுடுவின் பக்கம் சென்றனர். இதற்கிடையே உடல்நலக் குறைவால் அவதிப்பட்ட என்.டி. ராமாராவ் சட்டசபையை கலைக்கும் நோக்கில் முதல்வர் பதவியை ராஜினாமா செய்தார். அதற்கான கடிதத்தை மருத்துவமனையில் இருந்தபடியே ஆளுநரிடம் வழங்கினார். இதனை சாதகமாக பயன்படுத்திய சந்திரபாபு நாயுடு தனது ஆதரவு எம்எல்ஏக்களின் உதவியுடன் முதல்வரானார். அன்று முதல் இன்று வரை தெலுங்கு தேசம் கட்சியின் தலைவராக சந்திரபாபு நாயுடு உள்ளார். இந்த மன வருத்தத்தில் இருந்த என்.டி. ராமாராவ் 1996 ஜனவரி 18ஆம் தேதி காலமானார். அதன் பிறகு என்டிஆரின் ஆதரவாளர்கள் சந்திரபாபு நாயுடு மீது கோபத்தை வெளிப்படுத்தினர். சொந்த மாமனாருக்கே துரோகம் இழைத்த துரோகி என்று விமர்சித்தனர். ஆனாலும் கூட சந்திரபாபு நாயுடு அதனை கண்டு கொள்ளாமல் அரசியலில் கவனம் செலுத்தி அரசியலில் பெரும் தலைவராக வளரத் தொடங்கினார். இன்று மத்தியில் அவரது கட்சியின் 16 எம்பிக்களின் ஆதரவில்தான் பாஜக ஆட்சியில் உள்ளது. பிரதமராக மோடி 3வது முறையாக பதவி ஏற்றுள்ளார் என்பதும் ஆந்திராவின் முதல்வராக 4வது முறை சந்திரபாபு நாயுடு இன்று பதவி ஏற்றுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது.